friends, welcome to Ambur Selvi Amma Samayal. நம்ம நிறைய பேருக்கு ஃபிஷ் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் மீன் குழம்புல புளிலாம் போட்டு செஞ்சால் ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க. அந்த டேஸ்ட் அடிச்சுக்க வேறு எந்த டிஷ்னாலையும் முடியாது. என்னதான் பல டிஷ்ஷு நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் அம்மா செய்கிற மாதிரி மீன் குழம்பு எந்த ஒரு ஹோட்டல்லையும் கிடைக்காதுங்க. இப்போ அந்த ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் நியூவாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு வஞ்சனை ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அப்புறம் மீன் குழம்புக்கு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 3 வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 15 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட் அரைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் ஹீட் ஆனது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனது ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆனதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம திக்காக கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை இப்போ பேனில் சேர்த்துடலாம். புளித்தண்ணியை சேர்த்த பிறகு கொஞ்சம் கலந்து விடுங்க. இப்போ நம்ம புளி வாசனை போகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நான் ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு நல்லா திக்காக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு வஞ்சரம் சேர்த்துடலாம். மீன் போட்டதும் கொஞ்சம் கலந்து விடுங்க. மீன் நமக்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மீன் கொதிச்சா போதும். நம்ம ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இந்த அளவு தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தேங்காவை நல்லா அரைச்சி சாறு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் கடைசியாக மீன் குழம்புல தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் பால் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மீன் வெந்ததும் இறக்கிடலாம். நான் தேங்காய் பால் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா, வெயில் டைமில் புளிக்குழம்பு சாப்பிடும்போது நமக்கு சூடாகிடும். அதனால் சூட்டு தணிக்கிறதுக்காக நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ஈஸியாக சிம்பிளாக சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு மட்டும் நீங்கள் எப்போவுமே அன்றைக்கே சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே மீனை நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அந்த டேஸ்ட்டுக்கு அளவே இருக்காதுங்க. நீங்கள் ஒரு பாட்டில் கூட கேட்டிருப்பீங்களே, நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே தாங்க. மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு வேறு எந்த டிஷ்ஷுமே பக்கத்தில் வர முடியாது. என்னதான் நம்ம ஹோட்டலில் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தாலும் நம்ம பாட்டி அம்மாலாம் வைக்கிற மாதிரி மீன் குழம்பு சுவை எங்கேயாச்சும் வருமாங்க? அப்புறம் என்னங்க, நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.